நேர்களை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு அகிலன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீனில் வெளிவந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்காரு. அவருடைய பேச்சு மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது தான். இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத வகையில் எங்களுடைய பிஎம் கேண்டிடேட்ஸ்லாம் நீங்கள் வந்து குற்றச்சாட்டுறீங்க. ஆனால் இப்போ பிரதமர் மோடியே பிஎம்மாக இருக்க முடியாது, அமித்ஷா தான் ஆக போகிறாரு, அமித்ஷா கோசம் தான் பிஎம் மோடியே ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறவங்களாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ரைட். அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆன உடனே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நேற்று பெரிய அளவில் ப்ரெஸ் மீட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் எடுத்த உடனே அவர் வந்து நாங்கள் கரப்ஷனுக்கு எதிராக பேசுகிறோம், கரப்ஷனுக்கு எதிராக செயல்படுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க மோடி கட்சியில தான் கரப்ட் பீப்புள் வந்து சேர்றாங்க. அதுக்கு நமக்கு ஏற்கனவே உதாரணங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்து யாரெல்லாம் அமித்ஷாவும் மோடியும் அல்லது பிஜேபி லீடர்களும் யாரை வந்து கரப்டட் ஊழல்வாதிகள்னு யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த கட்சியில் வந்தால் கிளியர் ஆயிடுறாங்க. வாஷிங் மிஷின், ஆமாம், வாஷிங் மிஷினுங்கிற விமர்சனமும் ஏற்கனவே இருந்துச்சு. அதை தான் திரும்ப அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்கிறாரு. நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் எங்கள் அமைச்சர் ஒரு ஊழல் செய்கிறாருன்னா அவரை நாங்கள் ஜெயிலில் போட்டிருக்கோம், அவரை வந்து பதவியிலிருந்து விலக்கியிருக்கோம், பஞ்சாப்லேயும் நடந்திருக்கு, டெல்லியிலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க பிஜேபியில் யாரை வந்து நீங்கள் பதவியிலிருந்து தூக்கியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்து இதன் தொடர்ச்சியாக தான் இன்னொரு விஷயமும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, மோடி வந்து அமித்ஷாவுக்காக தான் ஓட்டு சேகரிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்களா அந்த ப்ரெஸ் மீட்ல. என்ன காரணம்னா, மோடி தான் 400 பார்னு எக் பார் மோடி சர்க்கார், இன்னொரு முறை எங்களுக்கு மோடி சர்க்கார் வேறும்னு பிஜேபி லீடர்ஸ்லாம், அதாவது பிற தலைவர்கள்லாம் கேட்குற மாதிரி பிரச்சாரங்களை முன்னிறுத்தி நடத்திட்டு மோடி கேரண்டின்னு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணிட்டு அமித்ஷாவை பிரதமர் ஆக்கிறதுக்காக மோடி வாக்கு கேட்கிறாருன்னு கெஜ்ரிவால் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. அதுக்கு காரணமும் அவர் சொல்றாரு, 75 வயதுக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்கள வந்து கட்சி பதவிகளில் வைக்க மாட்டோம், அவர்களுக்கு வேற எந்த பதவியும் கிடையாது அப்படின்னு பிஜேபிக்குள்ள ஒரு ரூல் இருக்கு அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்றாரு. இதே மாதிரி ஏற்கனவே எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஏற்கனவே காலமான வாஜ்பாய், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரோல் இருந்ததுனால தான் அவங்க 75 வயசுக்கு மேல கட்சியில பங்கேற்கல, மூத்த தலைவர்கள்ங்கிற பேர்ல அந்த லிமிட்டோட வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு மரியாதையை செலுத்தவும் கட்சியில அவங்களுக்கு எந்த பொறுப்புகளும் கிடையாது அப்படிங்கிற லிமிட்டை வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மோடிக்கு அடுத்த வருஷம் 75 வயதை கடக்க போறாரு. அதனால மோடியும் வந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும். மோடி விலகினாருன்னா அடுத்தது அமித்ஷா தான் பிரதமராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அமித்ஷாவுக்காக தான் மோடி ஓட்டு கேட்கிறாரு அப்படிங்கிறது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. இது 2 நாளைக்கு முன்னாடி ரேவந்த் ரெட்டியும் பேசினாருன்னு நினைக்கிறேன். தெலுங்கானால ரேவந்த் ரெட்டியும் பேசினாரு. இப்போ சமீபத்தில் நடந்த விவாதத்தில் கூட ஜேர்னலிஸ்ட் செந்தில்வேல் கூட விவாதங்கள்ல இதை பற்றி பேசியிருந்தாரு. அதான் 75 வயதை கடக்க போறாரு மோடி, அதனால அவரோட பதவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மீண்டும் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மோடி அப்படிங்கிறத இவரும் பேசியிருந்தார். ஸோ இந்த பேச்சுங்கிறது வந்து 75 வயது அடைய போவதால் மோடி இந்த பதவிக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி நாட்டோட நிலைமையை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒட்டுமொத்தமாகவே ஓட்டுகள் வந்து வேற பக்கத்துல திரும்பி இருக்கு, இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அதனாலையும் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத ராகுல் காந்தியும் உறுதியா சொல்றாரு. ஆனா இப்ப உடனடியா வந்து அமித்ஷா வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. என்னன்னா, பிஜேபி கான்ஸ்டியூஷன்ல அப்படி ஒரு ரூலே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஜேபி நட்டாவும் சொல்லியிருக்காரு. இது என்ன வெறும் வாய்மொழி சொல்லுதானா அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறதெல்லாம்? இல்ல, பிஜேபியோட சட்ட புத்தகத்துல அப்படி இல்லைன்னே வச்சுப்போம். அத்வானிக்கு என்ன நடந்துச்சு? அத்வானியே ஓரம் கட்டினாங்க, முரளி மனோகர் ஜோஷியே ஓரம் கட்டினாங்க, வாஜ்பாயே ஓரம் கட்டினாங்க. வயது மூப்பின் காரணமாக இவர்கள் தான் ஓரங்கட்டப்பட்டாங்கன்னா அதே வயது மூப்பு அப்படிங்கிறது வந்து இவருக்கும் பொருந்தும் இல்லையா? இவருக்கும் அந்த நிலை வரும் இல்லையா? அது சட்டப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. வாய்மொழியா கூட அந்த ஆர்டர் போயிருக்கலாம், நமக்கு தெரியல. பைலாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இவர்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியான தலைவர்கள் வந்து சொல்லுகின்ற வாதம், ஏற்கனவே சீனியர்ஸ் லீடர்ஸை நீங்க வெளில வச்சிருக்கீங்க, அதே நிலை உங்களுக்கும் வரும். உங்களுக்கு அடுத்த தலைவர் யாருன்னு பார்த்தா அமித்ஷா. அதனால அமித்ஷாவை தான் பிரதமராக நிறுத்திட்டு மோடி விலகிப்பாரு, இல்லைன்னா அமித்ஷா வந்து மோடியை ஓரம் கட்டிடுவாரு அப்படிங்கிற டோன்ல தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிருக்கிறதா நினைக்கிறேன். ஒரு வீடியோ சோசியல் மீடியா ஒரு வீடியோ வைரலாக பார்க்க முடியுது. அமைச்சரவைக்கு உள்ள வரதுக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா தான் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப அதை எடுத்து அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்பவே அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு, இப்ப இவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதங்கள்
போயிட்டு இருக்கு. ஹேஷ்டேக் போட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்லாம்ஸ் மோடி அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்த ஒரே நாள்லயே இப்படி ஒரு கவனத்தை இருக்குதுன்றதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அப்படியான ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். 2014 வந்து அமித்ஷா தான் ஹோம் மினிஸ்டர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசினாரு. இப்போ வந்து அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறாரு, இது நடக்கும் அப்படின்னு பேசினா பிஜேபி வென்றிடும் அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை பேசுறாங்கன்னு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இவங்களுக்கே நம்பிக்கை இல்லையாங்கிற கேள்வி வரும். அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியில இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை போல இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க பெருசா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இந்த கூட்டணி தோற்கும் அப்படின்னு அவங்க இந்த மூட நம்பிக்கையில உருண்டுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப தேவையில்லை. அதெல்லாம் சும்மா ட்விட்டர்ல ஹேஷ்டேக் போட்டு கொண்டாடுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஃபயர் விடுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர யதார்த்தம் அப்படி இருக்க போறது கிடையாது. என்ன நடக்குதுன்னு ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுப்போம். தொடர்ச்சியா காங்கிரஸ் என்ன சொன்னாலும் சரி, என்ன பிரச்சாரம் மேற்கொண்டாலும் சரி, ஆனா இவங்கள ஒரு ட்ராக் எடுத்து போயிட்டு இருக்காங்க, மதவாத ரீதியா பேசுறது, ராம் மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற அந்த அடிமடியில கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை தான் பேசியிருக்காரு. உடனே வந்து அமித்ஷா ரியாக்ஷன் பண்றாரு, ஜேபி நட்டா ரியாக்ஷன் பண்றாங்க, பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இப்போ தன்னை நோக்கி இழுத்துக்கிறாரா கெஜ்ரிவால்? அப்படி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். நரேட்டிவை வந்து முன்னாடி பிஜேபி தான் செட் பண்ணுவாங்க. இப்ப எதிரணியினர் இந்தியா பிளாக் வந்து நரேட்டிவை செட் பண்ணுது. அதுக்கு பதில் சொல்ல இடத்துக்கு பிஜேபி நகர்ந்திருக்கு. முன்னாடி எதா இருந்தாலும் அவங்க ஒரு செய்தியை பரப்பி விட்டுருவாங்க, இவர் அதை அப்படி பேசிட்டாரு. இப்போ மணிசங்கர் ஐயருக்கும் அந்த மாதிரிதான் ஏதோ பேசுறதுக்கு வந்தாங்க. ஆனா அது எடுபட மாட்டேங்குது. தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்னமோ முயற்சிகள்லாம் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே எடுபட மாட்டேங்குது. இந்தியா பிளாக்ல இருந்து ஏதாவது சின்னதா ஒண்ணு கிளப்பி விட்டா உடனே அது பெருசா பேசப்படுது. அது இந்த மாற்றம் வந்து சமூக வலைதளங்களையும் சரி ஊடகங்களையும் சரி நடந்திருக்கு. அந்த பதட்டத்துல தான் அமித்ஷா வந்து இப்போ பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஐயோ இல்லப்பா அவர் தான்ப்பா பிரதமர், நான் சும்மா பின்னாடி தான்ப்பா நிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த பதற்றமே தேவையில்லை. உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எல்லாரும் வந்து மோடியை தான் முன்னிறுத்துறீங்கன்னா இவ்வளவு பதட்டமா வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சு பாத்துக்குங்க, யாரு பிரதமர்னு வரான்னு பாத்துங்கன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். எங்க பைலாவிலேயே அப்படி இல்லை, எங்க சட்டத்துல அப்படி கிடையாது, அப்படி எந்த எழுத்துப்பூர்வமான ஆவணங்களும் இல்லை, இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? அவ்வளவு பயந்து அதை சொல்ல தேவையில்லை. பிரஸ் மீட் அந்த கேள்வி கேட்கறாங்கன்னா அதை தவிர்த்துட்டு கூட போகலாம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வாரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இருக்கு போல இருக்கு உண்மையாவே அப்படிங்கிற இது தெரியுது. தொடர்ந்து இந்தியா முழுக்க நான் போய் பிரச்சாரம் பண்ண போறேன், வெவ்வேறு மாநிலங்களை பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்றாரு. இப்போ ஏற்கனவே பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இதெல்லாம் ஆம் ஆத்மியோட கூட்டணி இருக்காங்க. பஞ்சாப்ல தனியாக தான் போட்டி போறாங்க. அதெல்லாம் அந்த அலை இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. இவர் வந்து பிரச்சாரத்துல கலந்துக்கும் போது ஏற்கனவே ஜெயில இருந்த சஞ்சய் சிங் வெளியே வந்து பேசும்போது அவருக்கு பெரிய ஆதரவு வந்துச்சு. இப்ப சிஎம்ஏ வெளியே வந்திருக்காரு. இப்ப போக நாட்கள்ல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க அவரோட பேச்செல்லாம்? உண்மையா சொல்லணும்னா ஆம் ஆத்மியோட பிரச்சாரம் அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசமானது. மற்ற பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் மாதிரி, மற்ற கட்சிகளோட பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் மாதிரி இருக்காது. இளைஞர்களை இருக்கிற மாதிரி ரோட்ல இறங்கி வெறும் பொதுக்கூட்டம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஏதோ கிரியேட்டிவா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி வேஷம் போட்டு குழந்தைகளை அனுப்பி விடுறது, இந்த மாதிரிலாம் ஏதோ அந்த நேரத்துல அது அந்த தேர்தல் சமயத்துல வித்தியாசமான கேம்பெயின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி வந்து ஆம் ஆத்மி கட்சி. இப்ப கூட பாருங்க, அந்த ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி கெஜ்ரிவால் இருக்கிற மாதிரியான போட்டோ வச்சு அதே பேக்ரவுண்ட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்லணும், தங்களோட கேம்பெயின் என்ன, அது மனசுல நிக்கணும். சும்மா பேச்சாளர் நிக்குமானா அவ்வளவு பெரிய பேச்சாற்றல் மிக்க தலைவர்கள்லாம் ஆம் ஆத்மி கட்சியில இருக்காங்களான்னு தெரியல. ஆனா கிரியேட்டிவா ஒர்க் பண்ணி எப்படியாவது ரீச் பண்ணிடணும். அவங்களோட ஆடியன்ஸ் யாரு? மக்கள் தான். அந்த மக்கள் மனதில் அவங்களோட தலைவர்களை நிறுத்தணும்னா அதுக்கு என்ன கேம்பெயின் பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப அருமையா பண்றாங்க ஆம் ஆத்மி. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டெல்லிலையும் சரி பஞ்சாப்லையும் சரி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ டெல்லியில வந்து ஏற்கனவே 7 தொகுதிகளில் பிஜேபி தான், மொத்தமாக இருக்கிற 7 தொகுதிகள்லையும் பிஜேபி தான் இருக்காங்க, பிஜேபியோட எம்பிஸ் தான் இருக்காங்க. ஆனா இந்த முறை இன்னைக்கு நடக்கக்கூடிய 2 இடங்கள்ல இன்னைக்கு கேம்பெயின் பண்றாரு கெஜ்ரிவால். இந்த 2 தொகுதியுமே வந்து ஆம் ஆத்மிக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அங்க டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கக்கூடிய அந்த சிம்பதி, இதனால சிறையில இருந்திருக்காரு, என்ன கேஸ்ன்னு கூட, அதாவது என்ன கம்ப்ளைண்ட், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இவர் சிறையில் வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற பரப்புரையை வந்து ஆம் ஆத்மி நல்லா மேற்கொண்டுட்டாங்க. இப்போ சஞ்சீவ் சிங் வெளில வரும்போது இருந்த அதே ஆரவாரம், அதே வரவேற்பு மக்கள் மத்தியில ஆம் ஆத்மிக்கு இன்னும் பன்மடங்கு ஏறி இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னும் பன்மடங்கு ஏறி இருக்கு. மக்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டமா வந்து ஆதரிக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை. அப்படி இருக்கும்போது
டெல்லி மட்டும் இல்லாமல் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இது வந்து ஆம் ஆத்மி அல்லது இந்தியா பிளாக்குக்கு ஆதரவான நகர்வுகளை இது ஏற்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடிக்கு அடுத்து அமித்ஷாக்கு அடுத்து இப்போ யோகி ஆதித்யநாத் பத்தியும் பேசியிருக்கிறாரு. பிரதமர் ஆனா அமித்ஷா வருவாரு, யோகி ஆதித்யநாத் வந்து பதவி விட்டு நீக்குவாருன்ற பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் 3 தலைவருமே ஸ்ட்ரைட்டா டச் பண்றாரு. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா மோடி அந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்து மோடியை வந்து பதவியிலேருந்து விலக்கிடுவாரு, அமித்ஷா ஹோல்டு எடுப்பாரு. அமித்ஷா ஹோல்டு எடுத்தாருன்னா அவருக்கு காம்படிஷனா வேற யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைப்பாரு. அப்போ அடுத்த காம்படிஷன் அந்த பிஜேபியோட ஸ்ட்ராங்கான ஆட்கள்னு யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த இடத்துல இருக்காரு. இப்போ வேற யாரையாவது உங்களால சொல்ல முடியுமா? நிதின் கட்கரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வாட்டி. நிதின் கட்கரியை சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் மோடியே ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. அப்புறம் வந்து மோடியே ரீப்ளேஸ் பண்ண போறாங்க நிதின் கட்கரியை வச்செல்லாம் பேச்சு இருந்துச்சு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. ஆனா இந்த பாயிண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுறதுனால ஏதோ ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா அமித்ஷா யோகி ஆதித்யநாத்தை வளர விட்டார்னா தன்னோட பதவிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற பயம் அமித்ஷாவுக்கு இருக்கும். அதனால யோகி ஆதித்யநாத்தை அந்த பொறுப்புல இருந்து விலக்கிட்டு தனக்கு ஆதரவான ஒரு ஆளை அங்க நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மோடி வந்து ராஜஸ்தான்ல தனக்கு ஆதரவான ஒரு ஆளை வந்து நியமிச்சார் இல்லையா சிஎம்மா. மோடிக்கு நெருக்கமான ஒரு நபர் தான் ராஜஸ்தானோட இப்ப சிஎம்மா இருக்காரு. அவர் பேர் கூட அந்த ஊர் மக்களுக்கே தெரியலையா அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கு. இப்ப மத்திய பிரதேசத்திலயும் வந்து சிஎம் வந்து புதிய ஆள் தான், முன்னாடி இருந்த சிவராஜ் சிங் சௌஹான் இல்ல. ஸோ இந்த மாதிரி புதிய புதிய ஆட்களை, தனக்கு கட்டுப்படக்கூடிய ஆட்களை நியமிக்க அமித்ஷா முடிவு பண்ணுவாரே தவிர ஏற்கனவே பிரபலம் அடைந்த நல்ல அந்த நாடு முழுக்க அறிந்த ஒரு சிஎம் வந்து திரும்ப அவரை கண்டினியூ பண்ண விட மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து எங்களை போன்ற தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து ஜெயில பிடிச்சி போடுவாங்க, அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்குறது? இல்லை, கரெக்டு தான். அவர் சந்தேகப்படுறது கரெக்டு தான். ஏன்னா அவர் மேல எந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தவிர அதற்கான ஆதாரங்களை இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணல இடி. அதே மாதிரி ஒவ்வொரு சிஎம்மையும், மம்தா பானர்ஜியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், பினராயி விஜயனா இருக்கலாம், யாரு மேலேயும் ஆதாரங்களே இல்லாம குற்றச்சாட்டு மட்டும் வச்சுட்டு கைது பண்ணி உள்ள வைக்க முடியுமா முடியாதா? இப்ப டெல்லி சிஎம் முடியும்னா தமிழ்நாடு சிஎம்ஏ அதை பண்ண முடியும்ல. அந்த ஆபத்தை உணர்த்துறாரு. அந்த ஆபத்தை உணர்த்திட்டு எல்லாரும் ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துற மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா பிஜேபியை எதிர்த்து போராடி ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுறாரு. தனது அனுபவத்திலிருந்து இந்த நம்பிக்கையை வந்து பிற கட்சி தலைவர்களுக்கு அதை கொடுக்குறாரு. ஏற்கனவே இந்த இந்தியா பிளாக்குங்கிறது அந்த ஒற்றுமையா தான் இருக்கு. அதுல சின்ன சிதைவுகளும் வந்துடக்கூடாது, கூடாது, மக்களும் அணிதிரண்டு இந்த இந்தியா பிளாக்குக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இதை சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆபத்துங்கிறது வந்து உண்மையான ஆபத்து தான். ஒரு சிஎம் டெல்லி சிஎம் தூக்கும் போது மற்ற சிஎம்களையும் தூக்க முடியும். ஸோ இப்போ நேற்று தராஷாம் சார்ட்ட இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் உள்ள இருக்கும் போதே குஜராத்ல, பஞ்சாப்ல இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 தொகுதியில் பக்கமா ஒரு அடி வாங்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி தனியாக நிற்கிறாங்க, காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க. இப்போ அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போனா யாருக்கோசரம் பிரச்சாரம் பண்ணுவாரு, எப்படி பிரச்சாரம் நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் தவிர்த்துட்டு பண்ணுவாங்களா, இல்லை பிஜேபி மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியை டார்கெட் பண்ணி தான் அந்த பிரச்சாரம் இருக்கும். கேரளாவில் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க, காங்கிரஸ் பிஜேபியை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக பிஜேபி செயல்படுது. அந்த பிரச்சனைகள்லாம் முன்னிறுத்தி தான் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணிச்சு. அதெல்லாம் முன்னிறுத்தி தான் கம்யூனிஸ்டும் பிரச்சாரம் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் ராகுல் காந்தி எதிர்த்து பேசினாங்க. ஆனா பெரிய வலுவான கேம்பெயின் வந்து அவங்க வந்து பிஜேபியை எதிர்க்கிறது தான் இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்ல பார்க்கும் போதும் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஒன்றா இருக்காங்க, டிஎம்சி தனியா இருக்காங்க. அங்க எப்படி பிரச்சாரம் நடக்கும்? பிஜேபி தான் பிரதான எதிரி. அதே மாதிரிதான் பஞ்சாப்லயும் நடக்கும். பஞ்சாப்லயும் பிஜேபி தான் பிரதான எதிரி. இந்தியா பிளாக் ஜெயிச்சாலும், அதாவது காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி, ஆம் ஆத்மி ஜெயிச்சாலும் சரி, கூட்டணிக்கு தான் அந்த வெற்றிங்கிறது வரப்போகுது. அதனால பெரிய ஸ்ட்ராங்கா காங்கிரஸை எதிர்த்து அங்க பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பிஜேபி எதிர்த்து தான் பண்ணுவாரு. அந்த மாதிரி ராஜஸ்தான், அதாவது டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில், ராஜஸ்தானா இருக்கட்டும், ஊபியா இருக்கட்டும், ஹரியானால இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், இந்த 4 மாநிலங்கள்ல கணிசமான வாக்குகளை வந்து ஆம் ஆத்மி இந்த அந்த அரஸ்டுக்கு பிறகான இந்த இன்டரிம் பெயில் மூலமா பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஆம் ஆத்மி தொண்டர்கள்ட்ட இருக்கு. அது கை கொடுக்கும் அப்படிங்கிறதா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மூத்த பத்திரிகையாளர் தராசு சியாமா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 30 to 40 தொகுதிகளை வந்து ஆம் ஆத்மி சைடு திருப்புறதுக்கான வாய்ப்பு, அந்த சூழல் இப்ப அமைஞ்சிருக்கு. இப்போ கேரளால வேற லைன் அதில் இருக்கு. பாஜக ஸ்ட்ராங்காவே இல்லை, 2 பேருக்கிட்ட தான் போட்டி, காங்கிரஸ்லயும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும்.
ஆனா வெஸ்ட் பெங்கால்ல வேற கணக்கு, பஞ்சாப்ல வேற கணக்காக தான் புரிஞ்சிக்க முடியுது. அங்க வந்துட்டு காங்கிரஸ் தனியா ஆம் ஆத்மி தனியா நிற்கும் போது, இல்ல அங்க திரிணாமுல் தனியா காங்கிரஸ் தனியா நிற்கும் போது ஓட்டுகள் சேரத்து வாய்ப்பு இருக்கு, அது பாஜக தான் கெயின் அமையும் அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து 17-18 தொகுதிகளை தான் இப்போதைக்கு அந்த 17-18 எம்பிகளும் இருக்காங்க. ஆனா அதை கண்டெயின் பண்றதே அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா இந்த சந்தேஷ் காலி இஷ்யூவா இருக்கட்டும், அது ரிலேட்டடா அவங்க பரப்புன பொய் செய்திகள், இது வந்து பெரிய கோபத்தை அந்த மாநிலத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்டாரு மோடி அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரத்தை டிஎம்சி முன்னெடுக்கிறாங்க. அதனால இப்போ இருக்கிற இந்த 17-18 சீட்டுகள் கூட பிஜேபிக்கு வராது அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து இப்போ போன வாரம் வரை அப்படி இல்லை. ஆனா இந்த வாரத்துல இருந்து அந்த சந்தேஷ் காலி அந்த வீடியோ லீக் ஆனதுக்கு பிறகு ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. இப்போ இருக்கிற தொகுதிகளை கண்டெயின் பண்ணுறதே அவங்களுக்கு பிஜேபிக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும், பஞ்சாபில் வந்து பிஜேபி ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. அங்கே அகாலிதள்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அவங்க கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த அகாலிதள்லே வந்து இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் அப்போ பிஜேபியை கட்டி விட்டு தனியாக போகிற மாதிரி சில வேலைகள்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்த நம்பிக்கையும், பஞ்சாப் மக்களோட நம்பிக்கையை பிஜேபியும் அகாலிதளும் இழந்துருச்சு. அதனால தான் முதலிடத்துல ஆம் ஆத்மியும் 2வது இடத்துல காங்கிரஸும் பிடிச்சது போன தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் கூட. அதே தான் இப்போவும் நடக்கும் தான் எதிர்பார்ப்பு. அதாவது ஆம் ஆத்மிக்கு அதிக சீட்டுகள் கிடைக்கும், காங்கிரஸுக்கும் ஓரளவுக்கு சீட்டுகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். எதுவாக இருந்தாலும் இந்தியா பிளாக் தான் வரப்போகுது, அதனால பெரிய பிரச்சனை இருக்காது. ஓகே, போக போக தேர்தலில் என்ன மாதிரி சூழல் நிலவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.